வணக்கம். இது அகரம் தொலைக்காட்சி சேவையின் நேர்காணல் நிகழ்வு. அகரமும் ஆளுமைகளும் என்ற தொடரின் அங்கமாக நாம் இன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் வசிக்கும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இங்கே அகதி தஞ்சம் கோரி இந்த நாட்டிலே அந்த அகதி தஞ்சம் கிடைக்கப்பெற்று அதன் பிறகு அவர் படிப்படியாக தனது கடின உழைப்பாலும் அசாத்திய திறமையாலும் முன்னேறி இன்றைக்கு மாபெரும் உயர்த்தை தொட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் செங்காலன் மாநிலத்தின் மாநகர முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் அவரை சந்திப்பதில் மிகவும் மகிழ்கிறோம். வணக்கம் ஜெயக்குமார் அவர்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம் அகரம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு. இந்த பொறுப்பை எடுத்து எனது முதலாவது செவ்வியை அகரம் தொலைக்காட்சிக்கு வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். உங்கள் அழைப்புக்கு நன்றி. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து தான் இந்த நிலைக்கு உயர்த்த எட்டியிருப்பீர்கள். அந்த வகையிலே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் தொடர்பாக ஓரளவு தெரியப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எமது மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அகரம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த வகையிலே நீங்கள் உங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் தெரியப்படுத்தணும். நான் கடந்து வந்த பாதை என்று சொல்லி சொன்னால், நான் பிறந்து வளர்ந்தது இலங்கையின் வடமாநிலத்தில் யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் பிறந்து வளர்ந்தேன். எனது ஆரம்ப கல்வியை கோண்டாவில் ராமகிருஷ்ண மகா வித்தியாலயத்திலும், உயர்கல்விக்காக உரும்பராய் இந்து கல்லூரியிலும் கல்வி கற்றுக்கொண்டிருந்தேன். 83ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கடுமையான இனக்கலக காலகட்டத்தில் நான் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருந்தேன். பின்னர் 1987ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் வருகையின் போது இடம்பெயர்ந்த நான் அங்கிருந்து மீண்டும் எனது இடத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வெளிநாடு செல்வதென்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த நேரம் நான் சுவிஸுக்கு வரக்கூடியதாக இருந்தது. சுவிஸில் வந்து எனது அகதி தஞ்ச கோரிக்கையை முன்வைத்தேன். அந்த நேரத்தில் என்னை செங்காலன் மாநிலத்திற்கு இந்த அதிகாரிகள் தீர்மானித்து அனுப்பியதன் பின்னர் நான் அந்த மாநிலத்திலேயே வாழக்கூடியதாக இருந்தது. பின்னர் சுவிஸில் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்வதன் மூலமாக எங்களோட மக்கள் எப்படியான சூழ்நிலைகளை, எப்படியான இடர்களை அனுபவித்தார்கள், எப்படியான அவர்கள் வாழ்க்கையின் போராட்டமாக இருந்தது என்பதை சுருக்கமாக சொல்லலாம். அந்த நேரங்களில் நாங்கள் இந்த மாற்றுக்கு வந்திருந்த நேரங்களில் நாங்கள் தான் சுவிஸ் மக்களுக்கு முதலாவதாக வேறு நிறத்தவர்களாக இருந்தோம். அது இவர்களிடம் ஒரு பயமாக கூட இருந்திருக்கலாம். அதன் காரணமாக இன்னும் தெரியாது எங்களை இந்த நாடும் இந்த மக்களும் வரவேற்றுக் கொள்ளவில்லை. மாறாக பயத்துடன் பார்த்தார்கள், புறக்கணித்தார்கள். அந்த நேரங்களில் நாங்கள் முதலாவதாக எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமா, நாங்கள் அகதியாக வந்திருக்கிறோம், இப்படியான சில சிறு வசனங்களை கற்றுக்கொண்டு இந்த மொழியில் அந்த நாட்டு நிறுவனங்களிடம் வேலை கேட்க சென்றோம். குறிப்பாக ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அப்படியான இடங்கள் வேலை கேட்க போகும்போது கூட வாசலில் வைத்தே கூட நீங்கள் வர முடியாது, வெளியே போ என்று அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து தான் நாங்கள் வந்தோம். அந்த சூழ்நிலைகள் வந்த மாநிலத்தில் இன்றைக்கு ஒரு 30-35 வருட காலத்தில் அந்த மாநகரத்தின் முதல்வர் பொறுப்புக்கு என்னை நம்பி ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கோம் என்று சொன்னால் அது எனது தனிப்பட்ட அதீத சாதனை என்று நான் பார்க்க விரும்பவில்லை. அது உண்மையும் இல்லை. காரணம், இந்த மக்கள் எங்களோட இனத்தையும் எங்களோட மக்களையும் அவர்களது உண்மையான உழைப்பையும் பார்த்து வியந்தார்கள். நாங்கள் ஒரு திறமையான பண்பாடுகள், எங்கள்கிட்ட இருந்த நேர்மை, இருந்த ஒற்றுமையும் காரணம். நாங்கள் ஒன்றாக கூடி இந்த நாட்டுக்காக உழைத்தோம். இவர்கள் பார்த்தார்கள் இவர்களால் எங்களுடைய வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, அதை பார்க்கும்போது எங்களை குறுகிய காலத்திலேயே எங்களை ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவும் ஒரு காலத்தில் விளம்பரங்களில் கூட எங்களுக்கு தமிழர்கள் வேலைக்கு தேவை என்று சொல்லி விளம்பரம் செய்த காலம் கூட வந்தது. அதற்காக நான் அந்த திறமையை எனது தனிப்பட்ட திறமையாக நான் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த மூத்த தலைமுறைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியையும் அவர்களும் அதை வைத்து பெருமை கொள்ளலாம் என்றதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
ஒரு வாழுகின்றதுக்காக வந்த நாட்டில் ஆளுகின்ற தகுதியை படைப்பதுன்றது எல்லாராலும் முடியாது. அது ஒரு சில பேருக்கு தான் அது. அந்த தகுதியும் திறமையும் நீங்களே வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விஷயம். அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கும் இந்த நாட்டு கலாச்சாரத்துக்கும் ஏதாவது அந்த உடன் வந்த காலகட்டத்தில் எதுவும் மாற்றம் தெரியுதா, அல்லது நீங்கள் அதை எவ்வாறு கையாண்டீர்கள்? இங்கே பிறந்து வளர்ந்த தலைமுறைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத எப்படியான சூழலில் மூத்த தலைமுறை இங்கே வந்திருப்பார்கள் என்று சொல்லி அதை உண்மையாக சொல்லப்போனால் ஜெர்மன் மொழியில் சொல்லப்போனால் ஒரு குல்தூர் ஷாக் என்று தான் சொல்ல வேணும். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாமே புதிச்சு. நடை, உடை, பாவனை, உணவு, காலநிலை, மொழி எல்லாமே புதிது. நாங்கள் எல்லாத்தையும் நாளாந்தம் படித்து தான் மேல் வந்தோம். நாங்கள் வந்த நேரங்களில் இன்டர்நெட் இருந்திருக்கவில்லை, இமெயில் இருந்திருக்கவில்லை, கூகுள் இருந்திருக்கவில்லை, ஏஐ இருந்திருக்கவில்லை. குறைஞ்சபட்சம் மொழி அகராதி கூட இருந்திருக்கவில்லை, தமிழ் ஜெர்மன் மொழி. ஆனபடியாக நாங்கள் பல முறை விழுந்து தான் எழுந்தோம். விழுந்தம் என்பது போக நாங்கள் திரும்ப எழுந்தோம்ன்றது அது எங்களோட இனத்துக்கே உரிய தனித்துவமாக தான் நான் பார்க்குறேன். இங்கே இந்த டச் மொழியை படித்து இன்றைக்கு பாண்டித்யம் பெற்று அதில் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற தகுதி உயர்ந்ததுக்காக உங்களது ஊக்கம் எவ்வாறு இருந்தால் உங்களுக்கு அதுக்கான ஆரம்ப கல்விகளை தருவதற்கான வசதிகள் அப்போ அந்த காலத்தில் இருந்தாங்க நீங்கள் வந்தபோது? நிச்சயமாக இருந்திருக்கவில்லை. காரணம், இந்த மொழியை சுவிஸ் நாட்டின் உயர்ந்த பண்பாடுகள் இருக்கிறது. அதே நேரம் சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு என்று சொன்னால் பொருளாதாரத்தை நோக்கமாக கொண்டு பார்க்கிறபடியாகத்தான் இவன் பொருளாதாரத்தில் இந்த தேசம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அதே நேரம் சுவிஸ் பண்பாட்டில் ஒன்று இருக்கிறது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தை வைத்து தான் நாங்கள் எங்களுக்கான அகதி அந்தஸ்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த மனிதாபிமானம், அந்த மனச்சாட்சி இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களிலும் மனச்சாட்சியோடு தான் இருக்கிறது. இப்போ எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களே சிறுபான்மையை பொறுத்தவரை மனச்சாட்சி இல்லாத சட்டங்களாக தான் எங்களுக்கு இருந்திருக்கு. இந்த நாட்டில் மொழி படிப்பது மிகவும் இலவாக இருந்திருக்கவில்லை. நீங்கள் இன்றைக்கு நாங்கள் மொழியை படிப்பது மிகவும் இலகு. அந்த நேரங்கள் அப்படியான வாய்ப்புகள் இருக்கவில்லை. அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு நான் ஒரு 10 வருடமாக செங்கால் மாநகர சபை உறுப்பினராக இருக்கிறேன். இந்த 10 வருட காலத்தில் என்னால் முடிந்த அளவு இந்த வெளிநாட்டு மக்கள் இங்கே வருபவர்களுக்கு அவர்கள் இந்த நாட்டில் குறைந்த இடையூறுகளுடன் மொழியை கற்கவும், இந்த நாட்டில் இணைந்து வாழவும், வேலை வாய்ப்புகள் பெறுவதற்குமான முயற்சிகளைத்தான் நான் பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய சகல கட்சிகளோட ஆதரவையும் பெற்றிருக்கிறேன். அந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கும் போது அந்த கட்சிகளை அதில் உள்ள நியாயத்தன்மையை ஏற்றுக்கொண்டு எனது கோரிக்கைகளுக்கு உந்து சக்தியாக உதவியாக நின்றிருக்கிறார்கள். ஆனபடியாக நாங்கள் தட்டினாதான் திறப்பினம் என்று சொன்னால் தட்டுறதுக்கும் ஒரு ஆள் வேணும். இந்த தட்டுறதுக்கும் துணிவு வேணும். அந்த துணிவுன்றதை நாங்கள் செய்யத்தான் அந்த துணிவு கூடும். அந்த வகையில் மொழியை மட்டுமல்ல, உங்களுக்கு அரசியல் ரீதியான ஈடுபாடு மட்டுமல்லாது எதிர்காலத்தின் ஒரு நன்மை கருதி தூர நோக்கு சிந்தனையோடு சில செயற்பாடுகளை மேற்கொண்டதாக நாங்கள் அறிகிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தமிழ் வழி கல்வி சேவையை ஆரம்பித்து இருக்கிறீர்கள். அதை விட நலவாழ்வு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களுக்கு பல்வேறு சேவைகள் ஆற்றியிருக்க நாங்கள் அறிந்த வரையில் கொரோனா காலகட்டத்தில் மிகவும் உச்சமான சேவைகளை செய்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே போல் இங்கே இளைஞர்களுக்கான விளையாட்டுகள் சம்பந்தமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை ஊக்குவித்திருக்கிறீர்கள். இவ்வாறான ஒரே நேரத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் செய்வதற்கு உங்களை தூண்டியது எது? இந்த செயற்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தினால் எங்களுக்கு பார்வையாளருக்கு, தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நிச்சயமாக நான் இங்கே வந்த காலத்தில் இந்த நாட்டு புறச்சூழல்களோ காலநிலைகளோ அல்லது அரசியல் சூழ்நிலைகளோ எங்களுக்கு சாதகமாக இல்லாத நேரம். அதே நேரம் எங்கள் தேசம் விடுதலை நோக்கி ஒரு கடினமான பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருந்த நேரம்
தேசத்துக்கு தோள் கொடுக்க வேண்டிய கடப்பாடு வந்து எங்களுக்கு இருக்குது. அந்த கடப்பாடு வந்து உணர முடிந்ததுக்கு 2 காரணம் வந்து, ஒன்று வந்து நாங்கள் வளர்க்கப்பட்ட முறை, நாங்கள் வளர்ந்த முறை ஒன்றாக இருக்கலாம். வந்து அடுத்தது இங்கே இயல்பாக வாழ முடியாத ஒரு கடினமான சூழ்நிலை வந்து எங்களுக்கு தாயகம் நோக்கிய தாகத்தை வந்து அதிகரித்தது. நிச்சயமாக அப்படியான நேரங்களில் வந்து தாயகத்துக்கான பணிகளை, தாயகத்துக்கான பங்களிப்பினை, தொண்டுகளை செய்வதற்கு வெளிக்கிடும் போது விரும்பாமலோ வந்து தலைமைத்துவம் என்றுள் தள்ளப்படுகிறோம். அதை விரும்பிய செய்தோம். காரணம் என்னென்று சொன்னால் வந்து அதுக்கான ஆதரவும் எங்கள் மக்கள் மத்தியில் இருந்தது. நிச்சயமாக வந்து எங்களோட இனம் போல, எங்களோட மக்களை போல நான் எந்த இனத்தையும் காணவில்லை வந்து தேசப்பற்றுள்ள இனமாக. நிச்சயமாக நான் அதை திரும்பவும் இன்றைய சூழ்நிலை 2026ஆம் ஆண்டிலையும் வந்து நான் அதை சொல்லுகிறேன். அதைத்தான் எதிர்காலத்தில் சொல்லுவேன். என்னென்று சொன்னால் வந்து அதுதான் வந்து எங்களோட தேசத்தை விடுவிக்கும். அவர்கள் வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் கௌரவமாக வாழ்கிறதுக்கும் ஆன விலைகள் வந்து கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனபடியாக வந்து அந்த இலக்கை அவர்கள் அடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அப்போ இப்படியான வேலைகளெல்லாம் செய்வதற்கான நேரமும், அதை செய்யும் போது மக்களது ஊக்குவிப்பும் எங்களை வந்து மென்மேலும் செய்ய தூண்டியது. அதன் பெறுபவர்களை பார்க்கும்போது, நாங்கள் தமிழ் சிறுவர்களுக்கான தமிழ் கல்வியை கொடுக்கும்போது அவர்களுடைய தமிழ் பேச்சு, தமிழ் எழுத்து, தமிழ் வாசிப்பு, அவர்களுடைய வளர்ச்சிகளை பார்க்கும்போது பெருமிக்க வைத்தது. அதே மாதிரி வந்து கலை பண்பாடுகள் கூட வந்து எங்களோட மொழியில், எங்களோட பாட்டில், எங்களோட எழுச்சிகளை வந்து கேட்கும்போது வந்து எங்களுக்கு சந்தோஷம் வர்றது இயல்பு தானே வந்து. அப்போ அது வந்து இன்னும் மேலும் ஊக்கத்தை கொடுத்தது. அதே நேரம் எங்களோட மக்கள் படும் கஷ்டங்களை பார்க்கும்போது வந்து முதியவர்களாகவோ நோயாளிகளாகவோ இருக்கும்போது வந்து ஏன் அவர்கள் இப்படி இடர்படுறார்கள், அவர்களுடைய இடர்களை தவிர்க்கிறதுக்கு வந்து எங்களால் என்ன முடியும் என்று பார்க்கும்போது வந்து எங்கள்கிட்டயே வந்து தேவையான ரிசோர்ஸ், எங்களுக்கே வந்து அந்த பலங்கள் இருக்கிறது. எங்களோட பிள்ளைகளே வந்து படித்து டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும்போது வந்து நாங்கள் அவர்களை இணைச்சாலே வந்து போதும். அவர்கள் வந்து அதை சரியாக செய்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். வந்து அதில் வந்து ஊக்குவிப்பு தான் என்னுடைய இருந்த பங்களிப்பு வந்து மக்களுடைய பெரிதாக இருந்தது. நீங்கள் ஆரம்பித்த தமிழ் கல்வி சேவை நிலையத்தின் செயற்பாடுகள், அதன் பயன்பாடு, அதன் விளைவு எப்படி இருக்கின்றதை நாங்கள் இங்கே எதிர்கால எங்களது சந்ததி இளைய தலைமுறையின் நிகழ்வுகளை பார்க்கிற போது நல்லா இருக்குது. நீங்கள் மிகவும் சிறப்பான ஒரு காரியத்தை அந்த நேரம் ஆரம்பித்தீர்கள். அந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே சுவிட்சர்லாந்து நாடு என்பது பல்வேறு இனம், மொழி, நிறங்களை கொண்ட மக்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் தாங்கள் கல்வியை பயின்று அதன் பிறகு வேலைவாய்ப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அரசியலில் ஈடுபட்டுள்ளீர்கள். அரசியலில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு எவ்வாறு அந்த ஆர்வம் ஏற்பட்டது? அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்து தான் இந்த வெற்றியையும் பெற்றீர்கள். கடந்த 10 வருடங்களாக நீங்கள் இந்த கட்சியில் சேவைகளை ஆற்றி இன்றைக்கு அதிக உச்ச நிலையை அடைந்தீர்கள். உங்களோட அரசியல் ஆர்வம் எவ்வாறு ஏற்பட்டது? அதுக்கும் குறிப்பாக இந்த கட்சியில் தான் இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்படி உங்களுக்கு உருவானது? நிஜமாக நல்ல ஒரு கேள்வி என்று கேட்டீங்கன்னா, அரசியல் நுழைவது எனது நோக்கமாக இருந்திருக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே வந்து நான் வந்து அரசியல் படிக்கவும் இல்லை. பொலிட்டொலக்கி என்று வந்து அரசியல் படிக்கிறதுக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது வந்து தொழில் ரீதியாக வந்து நான் தாதி தொழில் தான் நான் படித்தேன். இப்போ வந்து சோசியல் வெராப்சர் என்ற சமூக நல ஆலோசகராக பணிபுரியும். அரசியல் நுழைவது எனது நோக்கமாக இருந்திருக்கவில்லை. நான் சுவிஸில் எனது குழந்தைகள் பிறந்ததன் பின்னர் வந்து நான் பட்ட துன்பம் எனது பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக சுவிஸ் நேஷனாலிட்டி, தேசிய குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடுத்து எனக்கு அது கிடைத்ததும் கிரீன் பார்ட்டி, பசுமை கட்சி சொல்லி அவர்கள் வந்து என்னை அணுகினார்கள். வந்து ஜெயக்குமார், உனக்கு தமிழ் மக்கள் மத்தியில் நிறைய தொடர்புகள் இருக்கிறது, நீ தமிழ் மக்களுக்காக நிறைய செய்திருக்கிறாய், நீ தமிழ் மக்களோட மட்டுமன்றதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களுடனும் இணைந்து வாழ்கிறாய், அவர்களிடமும் உனக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அந்த வகையில் நீ ஏன் இங்கு அரசியல் இணையக்கூடாது,
குறிப்பாக எங்கட கட்சியில் இணையக்கூடாது என்றது வந்து அவர்களோட கேள்வியாக இருந்தது. வந்து நான் அதை பற்றி முன்பு எதுவுமே யோசிக்காதபடியால் நான் யோசித்து சொல்லுகிறேன் என்றும், நான் அரசியலில் நுழைவது என்று சொன்னால் பொருளாதாரம் இருக்க வேண்டும், நேரம் இருக்க வேண்டும், இப்படியான வலுக்கள் என்னிடம் இல்லை. மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. மக்களுக்கான சேவை செய்யணும் என்ற நோக்கமும் என்னிடம் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள் வந்து சுவிஸ் பொருளாதாரத்தை பற்றி நீ யோசிக்க தேவையில்லை, நீ அரசியல் செய்வதற்கு இங்கு பொருளாதாரம் தேவையில்லை. மக்கள் உன்னை விரும்பினார்கள் தான், மக்கள் உன்னை நம்பினார்கள் சொன்னால் உனக்கு அதுக்கான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் தெரிவு செய்யப்பட்டால் வந்து நீ அரசியல் வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும், அதுக்கான நேரங்கள் ஒதுக்க வேண்டி இருக்கும், அதுக்கான உதவிகளை நாங்கள் நிச்சயமாக செய்து தருவோம் என்றது வந்து அவர்களுடைய வாக்காக இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த கட்சிக்காரர்களுடனான உறவு வந்து எனக்கு 1995ஆம் ஆண்டு வலுவாக ஏற்பட்டிருந்தது. காரணம், அந்த நேரங்களில் இலங்கை அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான வேலை திட்டம் ஒன்று இலங்கை அரசுக்கும் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த நேரம் சுவிஸில் பாராளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சராக ஆர்னோல்ட் கோல்டர் அவர்கள் இருந்திருந்தார். அவருடன் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் கதிர்காமர் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு இலங்கை அகதிகளை திருப்பி அனுப்புவது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ற கொள்கையின் அடிப்படையில் திருப்பி அனுப்புவதற்கான திட்டம் ஒன்றை ஏற்பட்டிருந்தார். அதே காலகட்டத்தில் தான் வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய இடர் ஒன்றை எங்கள் மக்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரங்களில் நாங்கள் சுவிஸ் அரசியல்வாதிகளுடன் இணைந்து நிறைய கையெழுத்துக்களை சேர்த்து அந்த திருப்பி அனுப்பும் திட்டத்தை வந்து தற்காலிகமாக அந்த நேரம் நிப்பாட்டக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் தான் வந்து அவர்களுடனான உறவு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மட்டுமில்லாமல் நாங்கள் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு கேபன் உன் நேபன் என்ற பொலிசியின் அடிப்படையில் வந்து அவர்கள் செய்த இதுக்காக நான் அந்த கட்சிக்கு வேட்பாளராக நிற்பதற்கு தயாராக இருந்தேன். ஆனால் நான் கூட எதிர்பார்க்கவில்லை வந்து அதிகப்படியான வாக்குகள் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. காரணம், நான் இங்கு பிறந்து வளர்ந்த ஒரு பூர்வீக குடிமகன் இல்லை. நான் வந்து ஒரு வந்தேற குடி. எனக்கு இப்படியான ஆதரவும் வாய்ப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத என்ற மாதிரி வந்து நான் செய்த தொழிலும், நான் பார்த்த நோயாளிகளின் உறவினர்களும், நான் பயிற்சி பழக்கிய விளையாட்டு வீரர்களும் அவர்களது உறவினர்களும் பெற்றோர்களும் வந்து அறிந்து அவர்களுடைய ஆதரவு தான் வந்து எனக்கு இவ்வளவு பெரு அளவிலான வாக்குகள் எனக்கு கிடைத்தது. அதே நேரம் கிரீன் பார்ட்டி, பசுமை கட்சி, அவர்கள் என்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்கள் செய்திருந்தார்கள். நான் எப்படிப்பட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்றதை. அப்போ அந்த கட்சியின் ஆதரவாளர்களது வாக்குகள் வந்து எனக்கு நிறைய கிடைத்திருந்தது. நான் எதிர்பார்க்காத அளவு வாக்குகள் கிடைத்திருந்தது. அதனால் நான் இந்த பாராளுமன்றம் செல்லக்கூடிய கனவாக கிடைத்தது. 10 வருட அரசியலை எவ்வாறு கையாண்டீர்கள்? அந்த 10 வருட காலத்தில் நீங்கள் அந்த உங்களோட மாநிலத்துக்கு எவ்வாறான சேவைகளை ஆற்றியிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நன்றி. இது ஒரு முக்கியமான கேள்வி. அரசியல் பற்றி எனக்கும் எதுவும் தெரியாமல் தான் நான் போயிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்து கொண்டு வந்தேன். இந்த பட்ட அனுபவங்களில் இருந்து நான் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உலகத்திலேயே வந்து சுவிஸ் மாதிரியான அரசியல் கட்டமைப்பு வந்து வேறு எந்த இடத்துலையும் இல்லை. ஆனபடியாக தான் வந்து தமிழர் தரப்பும் சிங்களவர் தரப்பும் கூட வந்து பேச்சுவார்த்தை காலங்கள் கூட வந்து சுவிஸ் அரசியல் கட்டமைப்பை படிப்பதற்காக இங்கே வந்திருந்தார்கள். வந்து நிச்சயமாக அப்படியான ஒரு வாய்ப்பு இந்த நாட்டில் வாழ்வதற்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டில் வாழ்வது மட்டுமல்ல, அரசியலில் நாங்களும் பங்கெடுக்கலும் எங்களாலும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றது வந்து இந்த 10 வருஷத்தில் நான் படித்த உண்டு. நான் வந்து பெரிதாக எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. காரணம், அனுபவம் இல்லாதது. அடுத்தது வந்து நாங்கள் செய்கிறது வந்து லோக்கல் பொலிட்டிக், பிராந்திய அளவில் தான் எங்களோட இது வந்து தேசிய அளவிலேயோ சர்வதேச அளவிலேயோ இல்லை. ஆனால் எனது விருப்பமும் எனது கனவும் வந்து எங்கள்ட
அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து அப்படியான இலக்குகளை அடைவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உள்ளது. எங்களோட இளைய தலைமுறையை பார்க்கும்போது அபார வளர்ச்சி. அதற்கு காரணம் வந்து எங்களுடைய பெற்றார்களுடைய வளர்ப்பு, எங்களோட பிள்ளைகளுடைய வந்து எங்களோட இனத்திலே வந்து எங்களோட கேன்ல மரபணுவிலேயே இருக்கிறது வந்து வெற்றி என்றது இருக்குது. அந்த வெற்றியை தொடுவது யாரென்று சொன்னால் வந்து முயற்சி செய்பவர் தான். அந்த முயற்சி வந்து செய்யுங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள் என்றது வந்து நான் சொல்ல கூடிய செய்தியாக இருக்கும். இந்த 10 வருட காலத்தில் வந்து நான் பட்ட துன்பங்கள், எங்கட இனம் பட்ட துன்பங்கள் இனி வெறும் அகதி தஞ்சம் கோரி வெறும் புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வெறும் மக்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் படக்கூடாது என்பதற்கான முயற்சிகளை செய்தேன். இங்கு வந்து அரசியல் என்பது தனித்து ஒரு மனிதரால் சாதிக்க முடியாத உண்டு. அதுக்கு வந்து கட்சிகள் தேவை. ஒரு கட்சியிட்ட மட்டும் அந்த கருத்து இருந்தால் மட்டும் போதாது. அந்த கருத்து வந்து மற்ற கட்சிகள் இடமும் வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதனால் வந்து மக்கள் நிறைய பயன்பெறுவார்கள், இந்த தேசம் நிறைய பயன்பெறும். இப்படியான செய்திகளை வந்து சொல்வதன் மூலமாகத்தான் வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து சொல்வதற்கான தகுதியும் பக்குவமும் அனுபவமும் என்னிடம் இருந்தது. அகதியாக வந்தால் எப்படியான கஷ்டங்கள் இங்கு இருக்கும், அவர் படும் கஷ்டத்தை நாங்கள் எப்படி அவரை இலகுவாக இந்த நாட்டில் வாழவும் தொழில் செய்யவும் சிறப்பாக வளரவும் எப்படி ஏற்படுத்த முடியும், அப்படியான அனுபவங்களை நான் சொல்லும்போது வந்து கட்சி பேதமின்றி பார்க்கின்ற தன்மை சுவிஸ் அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. அவர்கள் வலதுசாரிகளாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், பெரும்பான்மையுடைய ஆதரவை பெறக்கூடியதாக இருந்தது. இது நான் பட்ட அனுபவம். குறிப்பாக வந்து இங்கு வெறும் அகதிகளுக்கு குறிப்பாக இந்த நாட்டு மொழியை படிப்பதற்கான வாய்ப்புகளை குறைந்த செலவில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படியான இதுகளுக்கு வந்து 90% ஆதரவு கிடைத்திருந்தது. காரணம் என்னவென்றால், நாங்கள் இன்று அவர்களுக்கு இந்த மொழியை கற்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்காமல் விட்டால் அவர்கள் பின்னர் மொழி தெரியாமல் இருக்கும்போது வந்து அவர்களுக்குரிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கான செலவை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அதை பார்க்கும்போது வந்து அதை பெருக்கி பார்க்கும்போது வந்து அப்போ திரும்பவும் வந்து அங்கே பொருளாதாரம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதன் காரணமாக வந்து அவர்கள் யோசிக்கின்றார்கள், ஜெயக்குமார் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று சொல்லி. ஆனபடியால் அப்படியான மகச்சர்களை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக அகதி என்று சொல்லியே நாங்கள் பூட்டி வைப்பதன் மூலம் வந்து அவர்கள் வாழவும் வளரவும் வாய்ப்புகள் இங்கே இல்லை. எங்களுக்கு வந்து தொழில் சார் நிபுணர்களின் பற்றாக்குறை ஒன்று இருக்கிறது. நாங்கள் இங்கு வருபவர்கள் எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்காமல் அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பையும் கல்வி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போது வந்து எங்களுக்குரிய நிபுணர்களின் பற்றாக்குறையை அவர்களை நீட்டுகிறார்கள். அவர்களிடம் அறிவு மட்டுமில்லை, அவர்கள் நிறைய நல்ல பண்பாடுகளுடன் இங்கு வந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த மொழியில் நான் சொல்லும்போது, நான் பட்ட அனுபவங்களை சொல்லும்போது வந்து அவர்கள் கட்சி பேதமின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பக்குவம் வந்து இந்த அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லும்போது வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை ஆதரிக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து இந்த கூட்டு முயற்சி, இந்த சுசான நாபாய்க்கு வந்து என்ற பார்வையில் வந்து வெற்றிகரமாக இருந்தது. நான் அரசியலில் இருக்கும்போது ஏதாவது ஒரு கொமிஷனில் வந்து மெம்பராக அங்கத்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பில்டிங் und ஸ்போர்ட் என்ற கொமிஷனில் வந்து நான் இருந்ததன் காரணமாக வந்து இங்கு படிக்கும் பிள்ளைகள் அவர்களுடைய தாய்மொழியை படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அந்த மொழியை படிப்பதற்கான வசதிகள் இல்லாதவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களுடைய வகுப்பறைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்கள் பெறும் கல்வி பெறுப்பவர்கள் இங்கத்தைய அரச பதிவேடுகளில் பதியப்பட வேண்டும் என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இப்படியான நிறைய வேண்டுதல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அது வந்து எனக்கு கிடைத்த வெற்றியாகவும் அது எங்கள் பார்லிமெண்ட் அதையும் அந்த ஒரு வெற்றியாக பார்த்துருந்தார்கள். உங்களது முதல்வர் பதவி வந்து இந்த வருடம்
முதல்வர் பதவிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். ஆனால் கடந்த வருடம் வந்து நீங்கள் துணை முதல்வர் பதவி என்ற பதவியில் இருந்திருக்கிறீர்கள். அந்த துணை முதல்வர் பதவி நீங்கள் பெற்றுக்கொண்ட போது அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் செயற்பட்டீர்களா, அல்லது ஏதாவது சிக்கலை நீங்கள் சந்தித்தீர்களா கடந்த வருடம் அந்த துணை முதல்வர் பதவியாக இருந்தபோது? துணை முதல்வர் நியமனத்தின் போது ஒரு சில கிரிட்டிக் வந்திருந்தது. அதை நீங்களும் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். காரணம், இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து மனிதர்கள் தானே, மனிதர்களிடம் வந்து பொறாமை அப்படியான குணங்கள் இருக்கும். அதன் வெளிப்பாடாக தான் நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு இனத்துவசமாக நான் பார்க்க விரும்பவில்லை. அதன் அடிப்படையில் எனக்கு அதுக்குரிய தகமை இல்லை என்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியதை பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தது. இருந்தாலும் எனது கட்சியும் எனது தன்னம்பிக்கையும் நான் உறுதியாக கூறியிருந்தேன் அதை என்னால் சமாளிக்க முடியும் என்றும். அது கடந்த துணை முதல்வராக பொறுப்பில் இருந்த காலத்தை வந்து அதை நான் ஒரு சவாலாக எடுத்து கற்றுக்கொண்டேன். அது இப்படியான பாராளுமன்ற கூட்டங்களை தலைமை தாங்கி நடத்துவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடியக்கான வாய்ப்பு இருந்தது. அதை கற்றுக்கொண்டேன். ஆனபடியால் வந்து இந்த ஆண்டை என்னால் துணிச்சலாக கொண்டு செல்ல முடியும் எதிர்பார்ப்பீர்கள். இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த நமது எதிர்கால தலைமுறைகள் அவர்கள் இந்த அரசியலில் தயக்கம் காட்டுகிறார்களா, அல்லது அவர்களுக்கு அரசியலில் வர்றதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கிறதா? அவ்வாறு வர விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் அவர்களை வழிநடத்தி சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலும் சொல்லியிருந்தேன். சுவிஸ் அரசியலை வந்து நாங்கள் இலங்கை அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதன் இடைவெளி சரியான தூரம். ஆனால் இங்கு அரசியலில் இருப்பது வந்து பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லாது. ஆனபடியால் வந்து அதில் போவதை விட வேறு தொழிலை படித்து அந்த நேரத்தை வேறு முயற்சிகளுக்காக செலவிடும் போது வந்து நாங்கள் வருமானங்களையும் கூட பெற்றுக்கொள்ளலாம், வாய்ப்புகளையும் கூட பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு ஒன்று இருக்கிறது. இந்த நாட்டில், இந்த தேசத்தில் இப்படியான ஒரு சூழலில் இருக்கும்போது வந்து அரசியலில் எங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று, பங்களிப்பு என்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். காரணம், நான் ஒரு சின்ன உதாரணத்துடன் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். எனது வீடு எரியும் போது நான் உங்கள் வீட்டில் வந்திருக்கிறேன். உங்களோட வீடும் எரிஞ்சு போகாமல் பார்க்கணும் என்ற பொறுப்புணர்வு வந்து எனக்கு இருக்கும். அதே மாதிரி தான் வந்து எங்களோட நாட்டில் அரசியல் குழப்பங்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு அகதியாக வந்த நான் வந்து இந்த நாட்டில் தஞ்சம் கோரி இருக்கிறேன். இந்த நாட்டில் அரசியலில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆனபடியால் வந்து பணி செய்ய வேண்டும் என்றதே ஒரு தார்மீக கடமையாகவும் பொறுப்பாகவும் நான் வந்து பார்க்கின்றேன். அந்த பொறுப்புணர்வும் அந்த கடமை உணர்வும் எமது அடுத்த தலைமுறைக்கும் நிச்சயமாக இருக்கும். அப்படி ஒரு மாநிலத்தில் ஒருவர் முன்வரும் போது வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவரை ஊக்குவித்து அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கி எங்கள் அபிலாசைகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். இது வந்து தேசிய மட்டத்தில் வளரும் போது சர்வதேச மட்டத்தில் எங்கள் பிள்ளைகள், எங்களோட அடுத்த தலைமுறைகள், எங்கள் வம்சங்கள் வளரும் போது அவர்களுக்கு புரியும், அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளும். சுவிட்சர்லாந்து நாட்டின் கிழக்கு பகுதியில் 6 மாநிலங்கள் அமைந்துள்ளது. அதில் செங்காலன் மாநிலம் வந்து நீங்கள் முதல்வராக பொறுப்பேற்றுகிறீர்கள். இந்த முதல்வராக இந்த 2026ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற நீங்கள் உங்களது பணியை ஆற்றுவதில் ஏற்கிற சவால்கள் அல்லது இந்த பணியை எவ்வாறு ஆற்றப் போகிறீர்கள் என்ற சம்பந்தமான ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும். அது சம்பந்தமாக மக்களுக்கு விளங்கி கூற முடியுமா? நிச்சயமாக இது வந்து எனது இனத்துக்கும் எங்களோட மாநிலத்துக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக தான் வந்து பார்க்குறேன். காரணம் என்னென்று சொன்னால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சுவிஸின் கிழக்கு பகுதி வந்து முக்கியமாக 6 மாநிலங்களை கொண்டு இருக்கிறது. கிராபிண்டன், கிளாரோஸ், தூர்காவ், அப்பென்செல், இன்னரோட், அப்பென்செல், அவுசரோட், செங்காலன் இப்படியான மாநிலங்கள் கொண்ட இடத்தின் ஒரு தலைநகரம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் செங்காலன் மாநிலம்.
அந்த வகையில் அதில் முதல்வர் என்ற பொறுப்பு என்பது வந்து இதுவரையும் வேற்று நிறம், வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று பண்பாடுகளுடன் வந்திருக்கும் முதலாவது வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை தந்த மக்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். இதில் வந்து நிச்சயமாக சவால்கள் உண்டு. சவால்கள் மட்டுமல்ல, வாய்ப்புகளும் உண்டு. இந்த சவால்களை நான் சமாளிப்பதன் மூலமாகத்தான் அந்த வாய்ப்புகளை பெற முடியும். இந்த சவால்கள் என்று நான் சொல்வது வந்து இந்த பாராளுமன்ற அமர்வுகளை தலைமை தாங்கி நடத்துவது, அதே வேளை வந்து எமது மாநிலத்தை மற்ற மாநிலங்களிடம் பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவது. ஆனபடியால் தேசிய மட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துக்கும் பிரதிநிதியாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பிரதிநிதியாக செல்லும் போது வந்து முக்கியமான தலைமைகள், பிரமுகர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் பார்க்கும்போதே வந்து என்னை யாரென்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் என்னை யாரென்று அறிமுகம் பண்ணுவதன் மூலமாகவே வந்து எனது இனத்தையும் எனது தேசியத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கான வாய்ப்பை வந்து செங்கால மாநிலம் எனக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். செங்காலனை எனது இரண்டாவது தாயமாக கொண்டு இருப்பதற்கும் அந்த இடம் எனக்கு அப்படியான ஒரு கௌரவம் ஒன்றை தந்திருப்பதையும் விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியை முதல் கட்டமாக அகரம் தொலைக்காட்சி ஊடாக சொல்வதை நான் பெருமையாக பார்க்கின்றேன். மிக்க நன்றி. நீங்கள் புலம்பெயர்ந்து வந்து ஒரு ஈழத்தமிழராக இந்த ஒரு சுவிட்சர்லாந்து மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுவது எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமில்லை, உலகத்தமிழர்களுமே பெருமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த உயரத்தை தொட்டிருக்கின்ற நீங்கள் மேன்மேலும் உங்களது சிந்தனைக்கு அமைவாக தற்போது மாநில அளவில் முதல்வராக பொறுப்பேற்றீர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று தேசிய மட்டத்தில் அந்த பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்ற நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு எமது ஆதரவு எப்போதும் இருக்கும். அந்த வகையிலே நீங்கள் அந்த தேசிய மட்ட பாராளுமன்றத்துக்கு சென்று மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றதை இந்த அகரம் தொலைக்காட்சி சேவையின் ஊடாக நாங்கள் வரவேற்று வாழ்த்தி, இறுதியாக நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு முன்மாதிரி. நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழ் மக்களுக்கு, புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்கிறீர்கள். அந்த வகையில் இறுதியாக நீங்கள் எமது மக்களுக்கும் எமது எதிர்கால சந்ததிக்கும் என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஆரம்பத்தில் நாங்கள் மலையே காணாமல் தான் நான் சுவிஸுக்கு வந்திருந்தேன். வந்தபோது வந்து மலைகளை பார்த்து மிகவும் பிரமித்தது மட்டுமல்ல, பயந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மலையின் உச்சியில் நின்று பார்க்கும்போது வந்து இந்த மலை எனக்கு என்ற பாதத்துக்கு கீழே தான் மலை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோ வந்து எங்கள்கிட்ட இளைய தலைமுறையிட்ட வந்து பல மடங்கு இருக்கிறது. அவர்கள் செல்வார்கள், அவர்கள் வெல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள். நிச்சயமாக இருக்கும். உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு, நமது புலம்பெயர் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதை நாங்களும் கேட்டுக்கொண்டு, நாங்கள் இந்த அகரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களை அகரமும் ஆளுமையும் என்ற நிகழ்வில் நாங்கள் முதலாவதாக உங்களை அழைத்திருக்கின்றோம். மீண்டும் இது இன்றைக்கு ஒரு சுருக்கமான நிகழ்வாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் இந்த தலைமை பதவியை பொறுப்பேற்று அதை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கிற போது மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை சந்தித்து விரிவாக ஒரு நேர்காணல் காண வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்கு உங்களது ஒத்துழைப்பு தேவை. நன்றி ஜெயக்குமார் அவர்களே. நீங்கள் எமது அகரம் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வருகை தந்து தங்களது பொன்னான நேரத்தை செலவழித்து மிகவும் சிறப்பான பயனுள்ள ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் குறிப்பிட வருகிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி அண்ணா. அகரம் தொலைக்காட்சிக்கும் நேர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.